வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் என்கிட்ட கேட்குற கொஷின் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்ஸு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதில் வந்து நிறைய ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால் வந்து நான் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நிறைய டைம் நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் எல்லா வீடியோலையும் அந்த கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. கீப் ஆன் எல்லா வீடியோஸோட கமெண்ட்லேயுமே ஷேர் மார்க்கெட் பற்றி வீடியோ போடுங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100-110 கமெண்ட் கிட்ட போட்டிருந்தாரு. ஒரே கமெண்ட்டு எல்லா வீடியோலையும். ஸோ அப்போ அது பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு இதில் ஏன் நான் முதலீடு செய்ய மாட்டேங்கிறேன், இதை நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எஸ்ஐபி நிறையா விஷயங்கள் இருக்குது, இதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, 15% ரிட்டர்ன்ஸு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் ஏன் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு 7 ரீசன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஹை ரிஸ்க் ஆஃப் லாஸ். இதுதான் இதில் வந்து நம்ம நஷ்டம் அடையிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் அதிகமான நஷ்டம் அடைவோம். காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஷேர் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும், ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை பற்றி ரொம்ப தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஈஸியாக வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் பொழுது நிறைய பேர் சொத்தெல்லாம் இழந்து தெருவுக்கே வந்துடுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நான் பயப்படக்கூடிய விஷயம். காரணம்னு பார்த்தா இதுதான். இதில் வந்து ஹை ரிஸ்க் ஜாஸ்தி. ரிஸ்க் வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஷேர் மார்க்கெட் பற்றியோ மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ வீடியோ போடும் பொழுதெல்லாம், விளம்பரம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க், அதனால் கவனமாக பார்த்து அதில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறத முன்னாடிலாம் ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அது தெரிஞ்சால் நம்ம உஷாராயிடுவோம். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே நான் வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ போட்டு அவங்களோட பணத்தையும் இழக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. ஸோ அதுதான் மொதல் ரீசன். பார்த்திங்கன்னா, இதில் ரிஸ்க்கு ஜாஸ்தி. 90% இல்லை 99% இதில் ரிஸ்க் இருக்கிறதுனால நோ. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பயங்கரமான அறிவு வேணும். ஷேர் மார்க்கெட்டை கரைச்சி குடித்தவங்க, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கரைச்சி குடித்தவங்க, அவங்களால மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இந்த 1% ஜெயிக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பயங்கரமாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி உட்காந்து இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரோட முழு நேர பிஸ்னஸே ஷேர்ஸ் தான். 24 மணி நேரமும் அதை வந்து லேப்டாப் வச்சுட்டு இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியணும், ஒவ்வொரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியணும், அதை பற்றின அனலைசிஸ் பண்ணணும். அதை பற்றி தெரிஞ்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பயங்கர நாலேஜ் தேவை. கீப் ஆன் மானிட்டரிங். ஸோ 24 மணி நேரம் இதை பற்றியே நீங்கள் யோசிக்கணும். இதை பற்றியே நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பணம் சம்பாதிச்சிருவோம், ஆனால் என்ன பண்ணிடுவோம், குடும்பத்தை விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோலாம் நீங்கள் ஷேர்ஸை பற்றியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியோ புரிஞ்சிக்க முடியாது. பட்டு தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அப்படிங்கிறப்ப இது வந்து ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ நஷ்டம் அடையிறதுக்கு, அது தெரியாமல் பாதிக்கப்படுறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் போதுமான அளவு அதை பற்றின தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, மானிட்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால. ஸோ அப்படியே மானிட்டர் பண்ணாலும் நம்ம ஃபேமிலியை விட்டுருவோம். இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்ன சொல்கிறது, வாலட்டிலிட்டி அப்படின்வாங்க. அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலையான தன்மை கிடையாது. ஸோ எந்நேரமும் என்னன்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இருக்கும். அப்போ எமோஷ்னலாக அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஐயோ ஏதாவது ஆகிடுமோ, நம்ம இந்த 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 ஷேர்ஸை வாங்கி விற்றோன்னா நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோமோ, இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ 2-3 டைம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஏதாவது பண்ணுவோம், அப்போ பணத்தை இழந்துருவோம். அது மாதிரி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ அப்போ எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், ஐயோ நம்ம பணத்தை போட்டுட்டோம், இதில் என்னவாது பண்ணியே ஆகணும், நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிக்க மாட்டோமா, ஷேர்ஸ் உயருமா உயராதான், எப்போ பார்த்தாலும் நீங்கள் எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க. காரணம் ஷேர் மார்க்கெட்டோட நிலையான தன்மை இல்லாதது. ஓகேவா?
இதில் வந்து ஒரு நிலையான ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்காது. அதுதான் முக்கியமான ரீசன். எப்போ எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம ஹெல்த்தும் போயிடும். நம்மளால் ஒரு சந்தோஷமான ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. இது வந்து 3வது ரீசன். 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டை நல்லா கரைச்சி குடித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேணுக்குன்னுமே ஒரு பங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, லாபம் வரக்கூடிய பங்கை நஷ்டம்னும், நஷ்டம் வரக்கூடிய பங்கை லாபம் அப்படின்னு சொல்லி உள்ளார இருந்துக்கிட்டு இந்த ட்ரேடிங் ரூமர்ஸ் போடுவாங்க. ட்ரேடிங் பற்றி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வந்து தப்பான தகவல்களை பரப்புவாங்க. நிறைய ரூமர்ஸ் வரும். இந்த பங்கு வாங்கினா நஷ்டம் அப்படின்வாங்க. நிறைய பேர் அதை வாங்கவே மாட்டாங்க. டக்குன்னு போய் ஒரு சில பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹை ஆகிடும். அன்றைக்கி அவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு கேம்பிளிங் மாதிரி நடக்கும். இதில் வந்து நிறைய பொய் பித்தலாட்டம் இருக்குது. அது இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க மேனிப்புலேட் ஈஸியாக பண்ணிடுவாங்க. அதனால நிறைய பேர் நஷ்டம் அடையவும், சில பேர் வந்து லாபம் அடையவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ பேங்க்கில் போய் நான் ஃபிக்ஸட் போட்டேன்னா எனக்கு 1 வருஷம் கழித்து அந்த வட்டி வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இதில் இருக்காது. நிறையா ரூமர்ஸ் உள்ளே வந்து உங்களை பொய்யா ராங் டெசிஷன் எடுக்க வச்சு உங்களை திருப்பி விட்ருவாங்க. 5வது விஷயம், கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன்னா எனக்கு அட்லீஸ்ட் 1 லட்சமாவது ப்ராஃபிட் இல்லாமல் திரும்பும், இல்லை ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி யாருமே தரமாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ இல்லை வேறு எந்த இப்போ ஆர்டி மாதிரியோ இதில் வந்து ஒரு கேரண்டி வந்து யாருமே தரமாட்டாங்க. நீங்கள் பத்திரத்தில் கையெழுத்து போடும்பொழுதே ரிஸ்க்குக்கெலாம் ஒத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கேரண்டியான ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக யாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனாலும் இத்தனை பேர் நிறைய பேர் இதில் போடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த தொகையில் 1% 2% தான் இதில் போட்டு அது நஷ்டம் அடைஞ்சாலும் பெரிய லெவலில் பாதிப்பு அடையாது. 98% அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட பத்திரமா இருக்கும். எல்லாருமே இதில் மொத்தமாக போட்டுட்டு உட்காரவும் கிடையாது. இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க, பணத்தாசை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கேரண்டி இல்லாமல் போய் நடுத்தெருவுக்கு வராங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறத மீறி இதில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் காஸ்ட் இருக்கும். அதாவது இதுக்குன்னு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறையா அமௌண்ட் எடுத்துகிட்டு தான் மிச்சம் அமௌண்ட் வரும். டேக்ஸு, அப்புறம் பெனால்ட்டி, இந்த மாதிரி நம்மளோட ப்ராஃபிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பெனால்ட்டி ஃபீஸ் இருக்கோ அது மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் காஸ்ட்ஸ் இருக்குது. அதில் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படியே நமக்கு லாபம் கிடைச்சாலும் அந்த லாபத்தில் பெரும் பகுதி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்கே போயிடும். நம்மக்கிட்ட முழுமையான லாபத்தை அடைய முடியாது. 7வது விஷயம், டைம் கன்சியூமிங். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை பற்றின நம்ம அனுபவத்தை பெறுறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிகமான லாபம் பெறத்துக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஷேர் ப்ரைஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு கம்பெனி எப்படி அதனுடைய அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயம். இதுக்கு நிறைய நேரம் விரயமாக செலவாகும். இந்த மாதிரி காரணங்களால் கண்டிப்பாக ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணாம், இது ஒரு நெகட்டிவான திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த காரணங்களால் மட்டும்தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ எதையுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நானும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.